ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஈசன்ஸ் நேவிகேஷன் அது நான் உங்களுடைய விக்னேஸ்வரன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தூங்கா நகரத்தோட கோட்டைன்னு சொல்லலாம், இல்லைனா அரண் சொல்லலாம். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஊர்லேருந்து வந்தாலும் மதுரைக்கு நெருங்குறப்ப உங்களுக்கு முன்னாடி ஒரு மலை, பெரிய மலை தெரியும். அது பார்த்திங்கன்னா யானை மலைன்னு சொல்லுவாங்க. ஒரு எப்படி வந்து ஒரு கோட்டைக்கு வந்து அரண் எப்படி இருக்கோ அதே மாதிரி மதுரையோட அரணே வந்து நீங்கள் யானை மலையை நீங்கள் வந்து பார்க்கலாம். முன்னாடி இருந்து பார்க்குறப்ப அந்த ஒரு யானை வந்து படுத்துருக்க மாதிரி ஒரு தோற்றம் தெரியும். அதுதான் யானை மலைன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் நம்ம அந்த யானை மலையை வந்து வெளியிலேருந்து வர்றப்ப, வெளியிலேருந்து வேலை பார்த்துட்டு நம்ம வந்து மதுரைக்கு என்ட்ரு ஆகிறப்ப முன்னாடி வந்து பார்த்துருப்போம். ஆனால் இது வரைக்கும் யாருமே ஏறி பார்த்ததில்ல. ஒரு சில பேரால் மட்டும்தான் அந்த யானை மலையோட மேல் உச்சிக்கு அது போக முடிஞ்சதுன்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி மலையை வந்து இன்றைக்கி நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஈசன்ஸ் நேவிகேஷன் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் யானைமலைக்கு வந்து ட்ரெக்கிங் பண்ணுறீங்கன்னா வந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்தோ இல்லை வேறு எந்த ஒரு ஏரியாவிலேருந்து வந்தாலும் ஒரு 8 to 9 கிலோமீட்டருக்குள்ளே தான் போகிற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் ஒத்தக்கடை ரீச் ஆகிட்டிங்கன்னா அங்கேருந்து லெஃப்ட்டில் வந்து நரசிங்க பெருமாள் கோயில் போகிறதுக்கு உண்டான பாதையை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிங்கன்னா அப்படியே நேராக வந்துகிட்டே இருந்தால் ரைட் சைடில் வந்து ஒரு நம்ம யானைமலை போலீஸ் ஸ்டேஷன் வரும். அது கிராஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஒரு சின்ன சந்து மாதிரி ஒன்று போகும். குடியிருப்பு பகுதிகளாக இருக்கும் பார்க்குறதுக்கு. உள்ளே போயிட்டிங்கன்னா இன்னும் ரைட் கட் எடுக்கும். அது முட்டு சந்து மாதிரி தான் இருக்கும். பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ரைட் சைடு ஏற்றோடனே உங்களுக்கு வந்து பைக் பார்க்கிங் நிப்பாட்டிட்டு முன்னாடியே வந்து கல்வெட்டில் வந்து இந்த மாதிரி போர்டு போட்டிருப்பாங்க. யானைமலை போகிற பாதை இதுதாங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஏற ஆரம்பிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் யானைமலை வந்து முன்னாடி ரீச் ஆகிட்டிங்கன்னா, என்ட்ரன்ஸ் ரீச் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு போர்டு ஒன்று போட்டிருக்கோம். யானைமலைங்கிறது எப்படி பேர் வந்துச்சுங்கிறது அதில் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவக்குன்றம், அதாவது முன்னாடி வந்து வடமொழி சொல்லில் வந்து இவக்குன்றம் சொல்லிட்டு பேர் எழுதப்பட்டதாகவும், இவ என்கிறது யானை, குன்றம் என்பது மலை. ஸோ யானை மலைன்னு சொல்லிட்டு பேர் வந்ததாக சொல்லப்படுது. இந்த யானை மலையோட நீளம் பார்த்தீங்கன்னா சுமார் 4 கிலோமீட்டர், அதாவது 4000 மீட்டர் நீளமும் 1200 மீட்டர் அகலமும் 400 மீட்டர் உயரம் கொண்டதாக இருக்கும்னு சொல்லப்படுது. இந்த மலையை கொஞ்சம் தூரத்துலேருந்து பார்த்தோம்னா ஒரு யானை படுத்திருப்பதா வந்து ஒரு தோட்டம் தெரியுங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இதுக்கு வந்து யானை மலைன்னு சொல்லிட்டு ஒரு பேர் வந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ இந்த யானை மலை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறதா வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வந்து ஒரு ட்ரெக்கிங்கான பிளேஸ், ஒரு த்ரில்லிங்கான பிளேஸ் வந்து நீங்கள் வந்து ட்ரெக்கிங் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா, ஒருவேளை யானை மலை சூஸ் பண்ணிங்கன்னா தயவு செஞ்சு ஒரு கைடோடு வாங்க. ஏன்னா வந்து வித்தவுட் கைடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ட்ரெக்கிங் வந்து நீங்கள் பண்ணுறீங்கிறப்ப உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அது ஆபத்தில் தான் முடியும். ஸோ அதனால் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து இங்கே ட்ராவல் பண்ணணுன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறீங்கிறப்ப அங்கே ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், அதாவது தொல்லியல் துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கி ஒன்ஸ் வந்து நீங்கள் கைடு வந்து அவங்கள கூப்பிட்டு போகிறீங்கன்னா அவங்களுடைய பெர்மிஷன் வாங்கி தான் நீங்கள் மலையில் ஏறுற மாதிரி இருக்கும். ஏன்னா எல்லா மலைக்கும் வந்து ஏதோ ஒரு தடுப்பு இருக்கும், இல்லைனா வந்து நம்ம படிக்கட்டு இருக்கும். நீங்கள் இப்போ பார்க்குறது வந்து படிக்கட்டு கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலையில் ஏறுற மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதனால் வந்து நீங்கள் மலை ஏறுறப்ப கொஞ்சம் வந்து பார்த்து பிளான் பண்ணுங்கள். யானை மலையில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நிறைய படம் வந்து இங்கே படமாக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. அதில் வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா 2007 வெளிவந்த முனிங்கிற படமும், 2018ஆம் ஆண்டு குலேபகாவலி, அதாவது நம்ம பிரபுதேவா நடித்த படமும் வந்து இங்கே ஒரு சில ஏரியாவில் வந்து படம் ஷூட் பண்ணப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. 1990 வந்து பொற்காலங்கிற படமும், நம்ம 1959 வீரபாண்டிய கட்டபொம்மன் படமும் இங்கே தான் எடுத்ததாக வந்து சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வெளிவந்த சூரரை போற்றில் வந்து ஒரு சில சீன்ஸு, அதாவது வந்து நம்ம ஏர்போர்ட்டு என்னமோ கட்டுறதுக்காண்டி வந்து நிலம் பார்ப்பாங்கள்ல, ஒரு கிராமத்தில் கூட வந்து இந்த ஷூட்டிங் எடுக்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் மலையில் வந்து புதுசாக ஏறி வரீங்கிற பட்சத்தில் கைடு இல்லாமல் வந்துடாதீங்க. ஏன்னா வந்து ஒரு சில தூரத்துக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு கைடன்ஸோடு வந்து அங்கங்கே ஆரோ மார்க் போட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து நீங்கள் மலையில் ஏறுற வரைக்கும் கொஞ்சம் தூரம் வரைக்கும் தான் படிக்கட்டே இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக பாறைகளாக இருக்குங்கிறதுனால உங்களுக்கு வந்து வலிக்கி விடுறது கூட வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப இறக்கம் இருக்கிறதுனால வந்து தடுப்புன்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை. கையில் வந்து கைத்தாங்க நம்ம பிடிச்சிட்டு போய் நம்ம வாக் பண்ணுறதுக்கும் உண்டான எந்த ஒரு வந்து சந்தர்ப்பம் இல்லைங்கிற மாதிரி வந்து சொல்லலாம். பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலையிலேருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஸ்டெப்ஸ் வழியாக ஏறி வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பாதை வந்து படியாக இருக்காது. இப்போ
ஏற ஒரு 5-6 படி தான் உங்களுக்கு படியாக இருக்கும். அதுக்கு மலை மேலே நம்ம ஏறி வந்துட்டோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு கல் மாதிரி தெரியும். அதுதான் வந்து யானைமலையோடைய முகப்பு பகுதி, அதாவது யானைமலையுடைய தலைப்பகுதின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மலை மேலே ஏறி வந்துட்டோம். ஏறி வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அங்கங்கே ஆரோ மார்க் போட்டிருக்கு. ஏன்னா வழி மாறி போயிடக்கூடாதுல்ல நம்ம. அதனால வந்து மலைங்கிறப்ப வந்து, ஏன்னா காடு மலை பாதை அது வேறு மாதிரி. ஆனால் மலைங்கிறப்ப வந்து கீழே இறங்குனா கூட வந்து பள்ளத்தாக்கு மாதிரி கீழே இறங்கும். அதனால வந்து இதுதான் பாருங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுங்கிற ஒரு ரீசனுக்காண்டி வந்து அவங்க அங்கங்கே ஒரு ஆரோ மார்க் மாதிரி வந்து செட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கு. ஏன்னா நம்மளுக்கு அதுதான் இப்படி போனால் வந்து நம்மளுக்கு வந்து மலை மேலே ஏறலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா வந்து நம்ம மலையிலேருந்து கீழே இறங்கிடும் அப்படியே வந்த வழியில். என்ன இடம் ஆக்சுவலாக வந்து ஒரு சேர் மாதிரி வந்து அமைப்பில் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த பாறை. இது யானைமலைன்னா இது வந்து ஆசிரியர் இருக்கைன்னு சொல்லுவாங்க. இது வந்து சச்சங்க நடந்த இடம். துறவிகள்லாம் இங்கே ஒரு உட்காந்து சொல்லிக் கொடுக்குற இடம். ரொம்ப அருமையான இடம். யானைமலையில் இது ஒரு இடம். இதுக்கு அடுத்து நம்ம சமண படுக்கைகள். ஸோ நம்ம இப்போ போக போகிற பிளேஸ் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யானைமலையில் வந்து அங்கங்கே நிறைய குகைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதாவது சமணர் குகைகள் மற்றும் சமணர்கள் வாழ்ந்த இடங்கள், சமணர் படுக்கைகள் இங்கே இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம அந்த பிளேஸ்க்கு தான் நம்ம இப்போ போய் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரெக்கிங் போகணும், அட்வென்ச்சர்ஸாக ஒரு த்ரில்லிங்காக வந்து ஸ்பாட் வந்து பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, இவருடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் வந்து அவரை காண்டாக்ட் பண்ணி, அதாவது இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸான பிளேசஸ் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க கூப்பிட்டு போவாங்க. எதுக்கு இவருடைய நம்பரை வந்து காண்டாக்ட் பண்ண சொல்கிறேன்னா, நிறைய மலைகள் வந்து நீங்கள் ஏறுறதுக்கு பெர்மிஷன் இருந்தாலும் நீங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கோ இல்லை ட்ரெக்கிங் போகிறதுக்கோ அங்கே இருக்க தொல்லியல் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லை வந்து யார்கிட்டையாச்சும் ஒருத்தர்கிட்ட பெர்மிஷன் வாங்கினா தான் அந்த மலையிலே ஏற முடியும். ஏன்னா வந்து ஒரு சில மலைகள் வந்து இவருடைய கண்ட்ரோல், அதாவது தொல்லியல் டிபார்ட்மெண்ட்டோட கண்ட்ரோலில் இருக்கிறதுனால வந்து நம்மளால் வந்து தனியாக வந்து போகிறதுக்கு ரிஸ்க்கு ஒரு பக்கம் இருந்தாலும் நம்மளுக்கு வந்து அங்கே அலௌட் இருக்காங்கிறது தெரியாது. இவர் வந்து எப்படின்னா வந்து தொல்லியல் துறையில் வந்து 25 வருஷமாக அங்கே செக்யூரிட்டியாக வேலை பார்த்தாருங்கிற மாதிரி அவர் என்கிட்ட சொன்னார். ஸோ அந்த ஒரு ரீசன்காண்டி வந்து நம்ம போகிறப்பே பார்த்திங்கன்னா யாராச்சும் கேள்வி கேட்டாலும் வந்து இவர் வந்து இவங்க கூட வந்தாங்கன்னா இவங்க வந்து ஆன்சர் பண்ணிக்குவாங்கங்கிற ஒரு ரீசனுக்காண்டி தான் நான் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவருடைய பேர் வந்து ரவி. ஸோ ரவின்னு சொல்லிட்டு அவங்களுடைய காண்டாக்ட் நம்பர் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அவர் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து எங்கே போகணும்னு நினச்சிங்களோ, எங்கே போகணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி பிளேசஸ்க்கு வந்து நீங்கள் வந்து அவர்கிட்ட காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அவர் கூப்பிட்டு போவாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். பாருங்க, கொஞ்சம் அதாவது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன குகை மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இதுதான் சமணர் படுக்கைங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இங்கே தான் வந்து சமணர் படுக்கைன்னா என்ன, ஒரு தூங்குறதுக்கு படுக்கிறதுக்கு ஒரு தலையணை மற்றும் பெட்டு மாதிரி. போன வீடியோவில் பார்த்துருந்தோம், சமணர் கோயிலில் வந்து ஒரு படுக்கைகளும் சரி சிற்பங்களும் அது தமிழ் வட்டெழுத்துக்களும் இருக்கிறத வந்து நம்ம பேசியிருந்தோம் ஆல்ரெடி. இன்னைக்கு நம்ம எங்கே வந்துருக்கோம்னா யானைமலை வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து யானைமலையிலேயே வந்து சமணர் படுக்கை இருக்கிறதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை மாதிரி தெரியுதா, இந்த குகையில தான் வந்து சமணர் படுக்கை வந்து இருக்குதா சொன்னாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து யானைமலை இருக்க சமணர் படுக்கையிலேயே இன்னைக்கு வந்து போய் பார்க்க போகிறோம். ஸோ பாருங்க, படுக்கையோட கொஞ்சம் அந்த ஷேப் பாருங்களேன், பார்க்கறதுக்கு அது ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு இது மாதிரி இருக்கா, பெட்டு மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு. அது ஒரு தலைகாணி மாதிரி இருக்கும். அப்படியே வந்து நம்ம வந்து படுக்கிற மாதிரி 1 2 3 பேர் படுக்க ஒரு தலைகாணி மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க அந்த ஒரு இடம். அதே மாதிரி வந்து இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு தலைகாணி மாதிரி வந்து இருக்கும் போல. இங்க வந்து அப்படியே கால் நீட்டிட்டு படுக்கிற மாதிரி 2 பேர் படுக்கலாம். அந்த மாதிரி அமைப்புல வந்து இந்த பாறைகள் உருவாகிருக்குன்னு சொல்லலாம். இங்கதான் வந்து மருந்து வந்து அரைக்கிறதுக்கு ஒரு கல்வம் மாதிரி வந்து யூஸ் பண்ணதான் வந்து சொல்றாங்க ஆக்சுவலா இங்கதான். ஸோ அந்த சின்ன சின்ன குழியா பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து மருந்து பதப்படுத்துற இடங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ நீங்க இந்த மலையில எங்க பாத்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு வந்து
அங்கங்க வந்து படுக்கைகள் இருக்கிறதா உங்களுக்கே தெரியும். அதாவது வந்து இந்த படிக்கட்டு மாதிரி இருக்குல்ல, இந்த படிக்கட்டுகளும் வந்து சமணர் படுக்கைங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ தலை வந்து இந்த பக்கம் தலை வச்சு அப்படியே படுவாங்க. 2 பேர் வந்து படுக்கலாம் அதே மாதிரி. சமணர் கற்படுக்கைகள் வந்திருக்காங்க. ம். மேல தமிழ் பிராமி கல்வெட்டுகள், தமிழ் கல்வெட்டுகள் இருக்கு. இது பாத்தீங்கன்னா அவங்க அந்த காலத்துல தீப்பந்த ஏத்துற இடம்னு சொல்லுவாங்க. இங்க இந்த தீப்பந்த ஏத்தாங்கன்னா கரெக்டா திருப்பரங்குன்றம், நம்ம சமணர் மலை, கீழக்கோயில்படி, அழகர் மலை, இப்படி இவங்களுக்கு பூரா ஒரு தொடர்பு இருக்கும். தீப்பந்தம் இவங்க ஏத்துனாங்கன்னா அப்படியே அந்த தீப்பந்தத்திலேயே அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கிறாங்க. ஹீலிங் இருக்கு இந்த மேஷம். முன்னாடி காலத்துல எல்லாம் வந்து லைட்டிங் இருந்துச்சு. இந்த தீப்பந்தம் வச்சுதான் வந்து விளக்குங்கிற மாதிரி வந்து இது ஆக்சுவலா வந்து தீப்பந்தம் வந்து ஏத்துறங்கிற இடங்கிற மாதிரி சொல்றாங்க. இதை வந்து வச்சு ஏற்றணும். ஸோ இது சமணருடைய கல்வெட்டுகள்ங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இது வந்து தமிழ் வட்டெழுத்துக்கள் தானே இது ஆக்சுவலா. இது கிபி 1ஆம் நூற்றாண்டு தமிழி கல்வெட்டுகள் சார். தமிழி கல்வெட்டுகள். இதுக்கப்புறம் தான் வட்டெழுத்து கல்வெட்டுகள் வருது. இது தமிழி கல்வெட்டுகள்ல வந்து இந்த இடத்த அமைச்சு கொடுத்தவங்களுடைய பெயர்கள் வெட்டியிருக்காங்க. இவ குன்றத்துன்னு ஆரம்பிக்குது. இவ குன்றத்து உரையுள் பாதந்தான் எரி ஆரிதன் அசுவாயி அரட்ட காய்பன் இந்த கல்வெட்டுல சொல்லி இந்த கல்வெட்டுகளையும் பாதுகாப்பா இருக்கும். இந்த மழை தண்ணி உள்ள போகாது, வெளியே வந்துடும். அதனால இந்த புருவம்னு சொல்லுவாங்க, இந்த காடியை ஏற்படுத்தியிருக்காங்க. இது மழை காலத்துல தண்ணி உள்ள புகாம இருக்கிறதுக்கு தான் அந்த ஒரு அமைப்பு. இது விசிறி மாதிரி இருக்கும். இங்க வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களும் பார்க்கலாம். இந்த மேல வந்து யானை கண்ணி சுனையில இருக்கு. யானை கண்ணில் சோனை எப்பயுமே வற்றாத ஒரு சோனை இருக்கும். கொஞ்ச தூரம் போனோம்னா அதுக்கப்புறம் வழுக்குப்பாறை, அதுக்கப்புறம் உச்சிக்கு போயிடலாம். உச்சிக்கு போயிட்டோம்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 கிலோமீட்டர் வரைக்கும் நம்ம பயணம் பண்ணலாம். மேல காடுகள் தான், நூற்றுக்கணக்கான குகைகள், ரொம்ப அருமையான இடம். அது யானைகளுடைய காது பகுதி. அது வந்து பறவைகள் சரணாலயம். இந்த முக்கியமான கழுகு இருக்கும் அந்த இடத்துல. மேல வந்து தீபம் போட்டோம். இது யானை தலை. இது வந்து அப்படியே தும்பிக்கை மாதிரி இருக்கும். யானைகளுடைய அமைப்புல அப்படியே இருக்கனாலதான் அன்னைக்கே நம்ம வந்து யானை மலைன்னு சங்க காலத்திலேயே சொல்றாங்க. இது ரொம்ப பாதுகாக்க வேண்டிய இடம். இந்த இடத்துல நம்ம வந்து தமிழ்நாடு அரசு தொல்லியல் துறையில பாதுகாவலரா இருக்கும். வரக்கூடியவங்களை, ஆர்வலர்களை ஒரு கைடா இருந்து சுற்றி பார்த்து பாதுகாப்பா அனுப்பி ஒரு சேவையா பண்ணிக்கிட்டு இருக்கோம் சார். இந்த குகைக்கு மேலே பார்த்தீங்கன்னா வந்து ஐயா சொன்ன மாதிரி வந்து தமிழ் பிராமிய கல்வெட்டுகளில் வந்து பொறிக்கப்பட்டதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த கல்வெட்டுகள் வந்து கிபி 1ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கல்வெட்டுகள்னு சொல்லப்படுது. இதில் வந்து 2 வாக்கியங்கள் இடம்பெற்றிருக்குன்னு சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ குன்றத்து உரையுள் பாத்தந்தான் ஏரி ஆரிதன் அத்துவாயி அரிட்ட காய்ப்பின். இது நான் கரெக்டாக வாசிச்சேனா இல்லைங்கிறது இல்லை, ஐயா சொன்னது அப்படியே நான் சொல்லிட்டேன் நான். ஸோ இவ என்பது இவம் என்கிற வடமொழி சொல்லிலிருந்து எடுக்கப்பட்ட பொருள்ங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம யானை மலை ஏறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் போர்டில் வந்து போட்டுச்சு இவ குன்றம் சொல்லி. இவ என்பது யானை, குன்றம் என்கிறது பாசிபிளாக நமக்கு தெரியும் மலை. ஸோ இவ குன்றம்னா யானை மலை. யானை மலை எப்படி போயிருந்துச்சுன்னா இவ குன்றம் சொல்லிட்டு வடமொழி சொல்லால வந்து மொழிபெயர்க்கப்பட்டு வந்ததா வந்து சொல்லப்படுது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவ குன்றத்து உரையுள், அதாவது இந்த மலையில வந்து நிறைய கல்படுக்கைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. இந்த மலைக்கு உள்ள நிறைய வந்து சமணர் படுக்கைகள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதுதான் இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பா என்றால் படுக்கை என்பது பொருள் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இங்க வந்து சமணர் கல்படுக்கைகள் இங்க இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி ஏரி ஆரிதன் அத்துவாயி அரக்கட்டாய் பெண் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே இல்லை, 2 சமணத்துறவியோட நேம், அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஈசன்ஸ் நேவிகேஷன்ங்கிற ஒரு சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு பயனுள்ள இன்ஃபர்மேஷன் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா ஷேர்ங்கிற ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணி மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.